அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ மிட்டாய் கதைகளில் நம்ம மனசாட்சி அப்படின்ற தலைப்பில் கதை பார்க்க போகிறோம். கலீல் கிப்ரானோட கதைகள். அரசவையில் இருந்த தன்னுடைய தனி அறைக்கு அரசன் திரும்புகிறான். தலையில் இருந்த கிரீடத்தை கழட்டி மேஜை மேலே வச்சுட்டு அவனோட அரச உடைகள் இதெல்லாம் எடுத்து கலைந்தான்னு வச்சுக்கோங்களேன். அவனோட அரச உடைகள்லாம் ஆடைகளெல்லாம் எது ராஜா கிரீடம் வச்சுருப்பார், வாள் வச்சுருப்பார், அது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டான். அந்த அறையோட மையத்தில் நெஞ்சை நிமிர்த்தபடி நின்றுக்கிட்டு, எல்லா அதிகாரமும் கொண்ட அரசன் இல்லையா, அவன் அவனோட அதிகாரங்களையும் தன்னோட அரச பதவியையும் எண்ணி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ எதேச்சையாக அங்கே ஒரு கண்ணாடியை பார்த்தான் அரசன். அந்த அரசன் அதிலிருந்து ஒரு நிர்வாண மனிதன் வெளிப்படுவதை பார்த்து திகைத்து போயிட்டான். ஏய், யார் நீ, எப்படி என் அறைக்குள்ளே வந்த அப்படின்னு அலறினானாம். அரசனோட அம்மா அவனுக்கு பரிசாக கொடுத்த அந்த வெள்ளி கண்ணாடியிலேருந்து அந்த வெளிப்பட்ட மனிதன் தான் அந்த நிர்வாண மனிதன். அந்த கண்ணாடியை அந்த அரசனோட அம்மா அவனுக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு வெள்ளி கண்ணாடி. அரசனோட கேள்வியை ஒரு பொருட்டாக மதிக்கலை. உனக்கு ஏன் அரசனாக பட்டம் சூட்டினாங்க அப்படின்னு அந்த கண்ணாடியில் இருந்த நிர்வாண மனிதன் பார்த்து கேட்குறான். யாரை? அரசனை பார்த்து. இந்த நாட்டிலையே நான் தான் ரொம்ப சிறந்தவன், அறிவாளி, புத்திசாலி, பராக்கிரமசாலி, தீர செயல் புரிஞ்ச வீரன் அப்படின்னு பெருமிதமாக சொல்கிறான் அரசன். அதனால தான் எனக்கு இந்த அரச பதவி கிடச்சிருக்கு. அதை கேட்டு நம்ம நிர்வாண மனிதன் கொல்லுன்னு சிரிச்சிருக்கான். அதாவது ரொம்ப ஒரு மாதிரி அறியாமையில், அந்த அரசனோட அறியாமையை பார்த்து சிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த நிர்வாண மனிதன் சிரிச்சிருக்கான். நீ சிறந்தவனாக இருந்தால் அரசனாக இருக்க முடியாது அப்படின்னு அந்த கண்ணாடியில் இருந்த மனுஷன் சொல்லியிருக்கான். அரசனுக்கு ஏதோ மழுக்கென்று உடைந்தது. சட்டென்னு அந்த ஏமாற்றத்தை சரி செஞ்சுக்கிட்டு, இந்த தேசத்திலே அதிக பலசாலி நான் தான், அதனால தான் என்னை அரசனாக முடிசூட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னானா. நீ பலசாலியாக இருந்தால் அரசனாக இருக்க முடியாதுன்னு அந்த நிர்வாண மனிதன் திரும்பியும் சொல்லியிருக்கு. நீ சிறந்தவனாக இருந்தாலும் அரசனாக இருக்க முடியாது, நீ பலசாலியாக இருந்தாலும் நீ அரசனாக இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அப்பையும் அரசன் விடலை, சளைக்கலை. இந்த நாட்டிலே நான் தாண்டா ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால தான் என்னை அரசனாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். நீ புத்திசாலியாக இருந்தால் அரசனாக ஒப்புக்கொண்டிருக்க மாட்டேன், அதாவது அரசனாக ஒத்துக்கிட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க அந்த நிர்வாண மனிதன். இதை கேட்டதும் அரசனுக்கு ரொம்ப பலவீனமாக அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு தரையில் விழுந்து தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். அரசன் அழுவதையே உற்று பார்த்து கொண்டிருந்த அந்த நிர்வாண மனிதன் மேஜையில் இருந்த கிரீடத்தை எடுத்து மெதுவாக அரசனோட தலை மேலே வச்சானான். பின்னர் வந்த வழியே கண்ணாடிக்கு திரும்பிட்டானான். இப்போ அரசன் எழுந்து நின்று பார்த்தபோது கண்ணாடியில் தெரிந்தது அவனுடைய உருவமே தானாம். இதில் என்ன புரியுது உங்களுக்கு? அதாவது மக்களோட மக்களாக இருக்கிறவன் தான் மன்னன். அவனும் குடிமக்களோடு சேர்ந்து ஒரு பிரஜையாக இருக்கணும். குடிமக்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய பிரதிபலிப்பு, அவங்க என்ன யோசிக்கிறாங்க, மக்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்களோட தேவையை உணர்ந்து செய்யக்கூடிய அரசாங்கம்தான் ஒரு நல்ல தலை சிறந்த பலசாலியான புத்திசாலியான சிறந்த அரசாங்கமாக இருக்க முடியும். டேய், நீ ஆடையெல்லாம் களைஞ்சிட்ட, உன்னுடைய உடையெல்லாம் அந்த ராஜான்ற அந்த பகட்டான உடையெல்லாம் நீ களைஞ்சிட்டு நீ என் முன்னாடி நிற்கிற. அப்போ நீ பலசாலி இல்லை. ஆனால் உன் தலையில் அந்த கிரீடமும் உன் கையில் அந்த செங்கோலும் வச்சு நீ உடை அணிஞ்சு இருக்கும்போது நீ மன்னனாக காட்சி அளிக்கிற. செங்கோல் வலுவாது, நீதி நெறி தவறாது, எல்லாருக்குமான அரசாக ஒரு அரசானது இருக்கணும் அப்படின்றத இந்த கதையின் மூலமாக நான் பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் இன்னும் நல்ல கதைகளை கேட்குறதுக்காக, கதைகளை உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் கதைகளை கேட்குறதுக்காக அவளோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரியான உங்களுக்கு கதைகள் வேணுன்றதை கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த தேடலையும் உங்களுக்கு பூர்த்தி செஞ்சு உங்களுக்கு உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். சரிங்களா? நன்றி. தேங்க்யூ.